மற்ற கதைகள் உங்களுக்கு சொல்லப்பட்ட விதத்துக்கும் அட்லீஸ்ட் சொன்ன விதத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஃபஸ்ட்டு ஒன் அவர் சொன்னதே எனக்கு நல்லா புரிஞ்சுது. எங்கேயுமே டவுட் இல்லை, எங்கேயுமே ஒரு இது இல்லை. அதுக்கப்புறம் அவர் அந்த கதை சொல்லி முடிச்சுட்டு அதை வந்து எல்லாருமே பண்ணுறது தான், எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த படம் இந்த கலரில் இருக்கும், இந்த மாதிரி படத்தோட சாயலில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ரிலீஸ் அப்போ நம்ம இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு பேசிக்காக அவனை சொல்லுவாங்க. பட் அவர் அந்த கதை சொல்லும் போது ஒரு அப்படின்னு ஒரு ஃபீல் ஒன்று வரும்ல, அது சில கதையில் தான் வரும். அது கதை நல்லா இருக்குது, கதை சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, எல்லாமே நல்லா, என் ரோலில் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குன்றதை தாண்டி வாவ் அப்படின்னு ஒரு அது வந்து அட்லீஸ்ட் சொல்லும் போது இருந்தது அந்த படத்தில். நான் அப்பயும் கேட்டதில் இல்லை, நான் வந்து மொத்தமாகவே ஒரு 15 மினிட்ஸ் தான் வருவேன், பட் இப்போ நான் இவ்வளோ படம் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ எனக்கு இது பண்ணால் எனக்கு நல்லா இருக்குமான்னு தெரியல, ஆனால் என் மனசு ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்லி தான் தோணுது. ஸோ இது பண்ணலாமா வேணாமான்னு எனக்கே ஒரு டவுட்டில் இருக்கும்போது அப்போ அட்லி ஒரு சங்கர் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே, ஸோ அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அப்படியே நீங்கள் இது பண்ணுங்கள், இது உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆகும், அதை தாண்டி இந்த படத்தை விட இந்த படத்தில் இருக்கிற நீங்கள் ரொம்ப பெருசாக ஹிட் ஆவீங்க, இன்னும் 10 வருஷம் கழிச்சு ராஜா ராணி அப்படின்னு ஒரு படத்தை சொன்னால் அது ஜெயின்ற பேர் தான் நிற்கும், நீங்கள் என்னை ட்ரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. The Chennai Silks in Mega Summer Sale.